ஆ, பெரிய பெரிய சாமி சிவம் இருக்குது, மகாவிஷ்ணு இருக்குது, எல்லா சாமி பெரிய பெரிய சாமி அம்பாள் இருக்குது. ஆனால் முதல்ல என்ட்ரன்ஸில் பிள்ளையார் தான் வச்சுருக்கோம். ஏன்னா இது அடையாளம் தான். அதுக்கு தான் சொன்னான், ஊன் உடல் ஒரு பெருங்கோயில், உள்ளம் ஒரு ஆலயம், கள்ள புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றும். அப்போது கோவில்ன்றது எதுன்னா மனித உடல் தான். வாய் தான் வாசப்படி, தலை தான் கோபுரம், இல்லையா? இப்படிப்பட்ட மனிதனுடைய உடலுக்குள்ள இறைவன் வாழறான் இதயம். ஆனா அந்த இதயத்துல வாழற இறைவனை இவனால அறிய முடியாத எங்கெங்கயோ போய் திரியிறான். அப்போ இந்த உடல் அமைப்பு, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவர்களும் குனிஞ்சி தான் நடக்கும். மனிதன் மட்டும்தான் உலகத்திலேயே நிமிர்ந்து நடக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லா ஜீவராசிலையும் இறைவனுடைய இயக்கம் இருக்குது. ஆனா மனிதனுக்குள்ள இறைவனே இருக்கிறான். அந்த இறைவனே இங்க இருக்கிறதால அந்த பகுத்தறிவு இருக்குது. பகுத்தறிவு இருக்கிறதால நம்ம எதை வழிபடணும், எதை வழிபடக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், எப்படி வாழணும், பாக்கம்னா என்ன, பற்றுன்னா என்ன, எல்லாம் அறிய முடியும். இப்போ ஒரு பசு கண்ணு போடுது,